எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காலையில எங்க பக்கத்து வீட்டு சாந்தி பாட்டி வந்து எனக்கு பூ கொண்டு வந்து குடுத்தாங்கங்க. கனகாம்பரம் பூ. அவங்க மஞ்ச கனகாம்பரம், அப்புறம் அந்த ஊசி கனகாம்பரம் இது 2மே கொண்டு வந்து குடுப்பாங்கங்க. வாரத்துக்கு ஒரு நாள் எனக்கு பூ குடுப்பாங்க. எங்க தெருவுல இருக்க எல்லாருக்குமே குடுப்பாங்கங்க பூவ அவங்க பறிச்சு. ஏன்னா, அவங்க வீட்ல இந்த கனகாம்பரத்த லைக் பண்ண மாட்டாங்க போல. எங்க வீட்லயும் இந்த பிள்ளைங்களுக்கு பூ கட்டி வச்சோம்னா, இந்த பூவ வந்து லைக் பண்ண மாட்டாங்கங்க. இது என்னன்னு கேட்டா, இது பேரு கிராமத்து பூங்களாம். எவ்வளோ கொழுப்பு பார்த்தீங்களா? ஆனா இந்த பிள்ளைங்கன்னு இல்ல. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல யாருமே இந்த கனகாம்பரம் பூவ லைக் பண்றதே கிடையாதுங்க. இதோட கலர் எவ்வளோ அழகான கலர் தெரியுங்களா? அதிகமா வந்து இப்ப கல்யாண வீடுகள்ல மட்டும் தாங்க இந்த கனகாம்பரத்த பயன்படுத்துறாங்க. மத்தவங்க யாரும் அதிகமா அத வாங்கி வைக்கிறதில்ல. இந்த கனகாம்பரம் பூ பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கனகாம்பரம். இது நீங்க எவ்வளோ பூ வச்சாலும், அதோட கொஞ்சம் போல கனகாம்பரம் வச்சாலுமே நல்ல லுக்க குடுக்கும். பிரைட் லுக்க குடுக்குங்க. இதோட மதிப்பே தனிங்க. ஏன்னா, நீங்க மத்த பூவெல்லாம் எவ்வளோ வேணாலும் விலை குடுத்து வாங்கலாம். கனகாம்பரத்தோட மதிப்பு என்னைக்கும் குறையாது. இன்னைக்கு வரலுமே ரூ. 80 ரூ. 100 ஒரு முழம் விக்கிற பூ கனகாம்பரங்க. நீ விரும்பினாலும் சரி, விரும்பாட்டியும் சரி, என் தகுதி என்னை இழக்கிறதா இல்லைங்கிற மாரி கம்பீரமா நிக்குதுங்க கனகாம்பரம். உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க.